ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் IOCL, சதர்ன் ரீஜன் அந்த ஆஃபீஸ் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிங் ரிலேட்டட் ஜாப் வேகன்சி. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year தான். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன், அப்புறம் கிராஜுவேட் 3 டைப்ஸாக இருக்குது. டோட்டல் வேகன்சி 400 இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 19, 2024. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஸோ சவுத்தில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்டல் அந்த குவாலிஃபிகேஷன், வேக்கன்சி, சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே பிடிஎஃப்பில் டீட்டெயில்டாக இருக்குது. அதை நம்ம வெப்சைட்டில் பிடிஎஃபாகவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ வந்து இதுக்கு கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. சில அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மெரிட் உங்களோட மார்க்ஸை மட்டும் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுவீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினலில் செக் பண்ணுவாங்க. அதில் மிஸ்மேட்ச் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். பேஜ் பாட்டம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் சென்டரில் இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக IOCL கம்பெனிலேருந்து அந்த PDF ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அதில் வந்து மார்க்கெட்டிங் டிவிஷன். இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு சென்னையில் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இந்த சென்னை ஆஃபீஸ், இந்த சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ ஸ்டேட் வைஸாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்னெல்லாம் வந்து டிசிப்ளின் வைஸாக அந்த போஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. எல்லா வேக்கன்சிக்குமே மந்த் வைஸாக வந்து அந்த பீரியட் இருக்குது. டோட்டலாக வந்து 12 months தான் எல்லா போஸ்ட்டுக்கும். ஸோ 1 year வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். எவ்ரி மந்த் வந்து ஸ்டைஃபண்டும் உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோட்டல் வேக்கன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக வந்து கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ்டு, EWS, SC, ST, OBC, அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்ற அந்த ஸ்ப்ளிட்டப் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸாகவும் இருக்குது. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் ட்ரேடில் வந்து என்னெல்லாம் டிசிப்ளின் வைஸாக போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா, திருப்பி கீழே இருந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் டெக்னீஷியன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஸோ கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது டோட்டல் வேக்கன்சி வந்து 400 இருக்கும். ஸோ ட்ரேட் வைஸாகவும் ஸ்ப்ளிட்டப் வந்து இந்த டேபிளில் டீட்டெயில்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 3 வந்தீங்கன்னா ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ கோட் வைஸாக, அதாவது டிசிப்ளின் கோடு இங்கே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கோட் வைஸாக வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ்னால் ITI, அதில் வந்து ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10th + ITI 2 years வந்து ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ITIயில் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ட்ரேடு, ஃபிட்டர் ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியனில் ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொருக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் நம்பர், அந்த டிசிப்ளின் கோட் நம்பர் இங்கே இருக்குது. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்னால் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் வந்து டிசிப்ளின் வைஸாக இருக்குது. இப்போ மெக்கானிக்கல்னால் டிப்ளமோவில் நீங்கள் 3 years அந்த மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் வந்து மார்க்ஸ் இருக்குது. மினிமம் வந்து ஜென்ரலுக்கு 50% மார்க்ஸ் இருக்கணும். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 45% வரைக்கும் இருக்கலாம். அதே போல் எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது EEE, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இருக்குது. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிகிரி என்னெல்லாம் டிகிரி வந்து அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னா BBA, BAல வந்து ஆர்ட்ஸ் எதனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் BCom, BSCயில் மல்டிபிள் சயின்ஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மினிமம் 50% இருக்கலாம் ஜென்ரலுக்கு. SC ST பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 45% மார்க்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இந்த மார்க்ஸ் அது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 16 and 17 இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போயிருந்தாலோ கரண்ட்டாக போய்கிட்டு இருந்தாலோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே போல் ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க, 31st July 2024. இந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் செமஸ்டர்லையோ அந்த ஃபைனல் மார்க் ஷீட்டோ உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த டேட்டு படி அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கையில் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ITI, டிப்ளமோ, டிகிரி, இதில் வந்து BA படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதே போல் MBA, MCA, CA, LLB இந்த மாதிரி இது ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 24 years. எந்த டேட் படினா 31st July 2024.
இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஓபிசி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மிச்சமாக டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது இந்த ஏஜ் லிமிட்டில். செலெக்ஷன் மெத்தடாலஜி பார்த்தோம்னா யூஸ்வலாக வந்து உங்களோட மார்க்ஸ், ஸோ மார்க்ஸை வச்சு அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டும் வச்சு எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது, பேசிக் இங்கிலீஷ், ரீசனிங் அபிலிட்டி, அப்புறம் உங்களோட அந்த டிசிப்ளின்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதே போல் ஜென்ரிக் ஆப்டிடியூட் இருக்கும், அப்புறம் ரீசனிங் அபிலிட்டி, பேசிக் இங்கிலீஷ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19th ஆகஸ்ட் நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து எங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணோட டீட்டெயில்ஸ் இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட், அவங்க ரெண்டுமே இந்த செகண்ட் லிங்கில் போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிடைக்கும். ஆல்ரெடி இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஐடிஸை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த IOCL இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கேட்கும், அதை ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ எல்லோரும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டி தான் முக்கியம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸில் இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் இருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹவு டு அப்ளைன்னு ஒரு செக்ஷன் பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. அதுக்கான அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் இருக்குது. உங்களோட 10th SSLC, அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரீசெண்டான சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ரிலேட்டட் அந்த டாக்குமெண்ட், கிராஜுவேஷன், டிப்ளமோ அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட், அப்புறம் வந்து மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் நீங்கள் கொண்டு வரணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த லிங்க் 2 லிங்க் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு பட்டன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட அஃபிஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா PDF டவுன்லோட் ஆகும். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருது. இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணுங்கள். ஸ்டார் போர்டுக்கு எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். உங்களோட ஆதார் நம்பர், பேன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிக்கு OTPயை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வந்துடும். இமெயிலில் உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, 6லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ், ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி இந்த ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 19 ஆகஸ்ட் 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. 1 இயர் வந்து IOCL வந்து நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.